பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 22வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். யாத்திராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 9:3. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவ சமூகம் முன் செல்லட்டும் என் தகப்பனே. நாங்கள் செய்ய இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடக்கத்தக்கதான கிருபை அருள் செய்வீராக. ஆவியானவர், எங்கள் குடும்பத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஐயா. தேவரீர், நீர் எங்களை ஆளுகை செய்தருளும் தகப்பனே. எங்களை உருவாக்கின தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் நாங்கள் இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கண்கள் எங்களை கண்டமைக்காக ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உங்களுடைய பரலோக திட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து அதை செயல்படுத்த தேவாதி தேவன் எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் எங்களை போதித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது சீனிக்குள் நாங்கள் பாய்ந்து தேவனால் ஒரு மதிலை தாண்டுவோம். ஆமீன் தகப்பனே. எங்களுக்கு வர இருக்கிற பிரச்சனைகள், எல்லா விதமான நிந்தனைகள், அவமானங்களை ஏசப்பா, உம்முடைய நாமத்தினாலே அதை மேற்கொண்டு ஜெயம் பெற தேவாதி தேவன் உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆட்கொள்வீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுக்கு இறங்குவீராக. ஜீவ மார்க்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க கிருபை தாங்க. நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா. எல்லா விதத்திலும் முற்று முடிய எங்களை சீர்படுத்துவீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அமீனப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு வரத்தக்கதான கிருபை எங்களுக்கு அருள் செய்யுங்க. அதிலே நித்தியமான சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, பரிபூரண ஆனந்தம் உண்டே. உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை அருள் செய்வீராக தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலையடையும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துள்ளும் என் தகப்பனே. தேவருடைய கரம் உம்முடைய ஒத்தாசை எங்களோடு இருப்பதாக அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நீரே எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. நாமின் தகப்பனுடைய ஆலோசனை கொடுத்து வழிநடத்துங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. இவ்வேளையிலும் கூட எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. பரிசுத்தரே, மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு ஜனமும் தேவாதி தேவனாகவே அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் நீரே தகப்பனே அதை மாற்றிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவாதி தேவன் இறங்குவீராக. இதோ உம்முடைய ரகசிய வரைக்கும் மிகவும் சமீபத்திற்கு கர்த்தாவை நாங்களும் ஆயத்தப்படவும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திக்கிறோம் அப்பா. இஸ்ரேலை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் கர்த்தர் அருள் செய்வீராக. பாலஸ்தீனுக்காக ஜெபிக்கிறோம், உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
ஈரானுக்காக, சிரியாக்காக, லெபனன் தேசங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என் தகப்பனே. அப்பா, தேசங்களை ஆளுகை செய்கிற அதிபர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுய புத்தியில் விழுந்து போகாதபடிக்கு தேவரிடத்தின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடைபெற கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்குவீராக. காசாக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அங்க குடியிருக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவாதி தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தாவே, மனம் இறங்குவீராக. மீண்டும் சமாதானமாய் வாழலான்ற நோக்கத்தோடு இந்த பிள்ளைகள் அங்க வந்திருக்காங்க. உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சமாதானத்தின் காரணராக அந்த பிள்ளைகளோட வாசம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இனியும் பிரச்சனைகள், யுத்தங்கள் வந்தா அந்த ஜனங்கள் தாங்க முடியாதே நாவி. ஆண்டவரே அப்பா, இறங்குவீராக. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. ஜனங்களை கர்த்தாவே உடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்தருளும், வழி நடத்துங்க. உடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆமீன் தகப்பனே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நன்றி செலுத்தினோம். நீரே எங்களை வழி நடத்தும். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் மாத்திரமே சம்பூரணமாய் விளங்குவதாக என்றாச்சா. ஹல்லேலூயா. அப்படி ஆணி பாய்ந்த கரத்தை வையுங்கப்பா. தகப்பனே, யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவனாக பிள்ளைகளோடு வாசம் பண்ணுங்க, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. மக்கு நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பனே. திக்கற்று போயிருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், ஆறுதல் படுத்துங்க தகப்பனே. வழிவாசலை திறந்துள்ளும் அப்பா. கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக. பலவிதமான மன உளைச்சலும் கடன் சுமையிலும் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தலும் கையின் பிரயாசத்தை கர்த்தர் தொடுங்காண்டவரே. ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஞானமாய் திட்டம் பண்ணி தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய தொழிலையும் செய்யத்தக்கதான கிருபை நீங்க தாங்க ஆண்டவரே. மக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் யெகோவா ஷாலோமாக நீங்க கூட இருங்கப்பா. யெகோவா ஷம்மாவாக நீங்க கூட இருங்க. யெகோவா நிசியாக கூட இருங்க. யெகோவா மிகாதீசாக கூட இருந்து பரிசுத்தப்படுத்துங்க. எல் ஷடாவாக ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.